அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருத்தவங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு ஜோடி பொருளை செலவு செய்கிறாங்க. அவங்கள சொர்க்க வாசலேருந்து மலக்குமார்கள் கூப்பிடுவாங்களா, அழைப்பாங்களாம். அல்லாஹ்வுடைய அடியாரே, இது உங்களுக்கு பெரும் நன்மையாக இருக்கும், நீங்கள் இந்த சொர்க்கத்தில் பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே மாதிரி உலக வாழ்க்கையில் தொழுகையாளியா இருந்தவங்கள தொழுகையோட வாசல் வழியாக மலக்குமார்கள் அழைப்பாங்களாம் சொர்க்கத்துக்கு. அறப்போர் புரிஞ்சவங்கள ஜிஹாத் அப்படிங்கிற வாசல் வழியா அழைப்பாங்க, இந்த வாசல் வழியா நீங்கள் பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். நோபாளியா இருந்தவங்கள ரய்யான் வாசல் வழியா அழைப்பாங்களாம், நீங்கள் ரய்யான் என்னும் வாசல் வழியா சொர்க்கத்தில் நுழைங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவாங்க. தர்மம் செஞ்சவங்கள சதக்கா அப்படிங்கிற வாசல் வழியா அழைப்பாங்களாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த வாசல்கள்ல அனைத்துலையும் நுழைவுங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆதரவுப்படுறாங்க. அது சலாசலம் கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யாராவது இந்த அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்கும் நபி ஸல்லல்லாஹு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த அனைத்து வாசல் வழியாக அழைக்கப்படுற ஒருத்தவங்களா நீங்க இருப்பீங்க